பாமகல வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ராமதாஸ் அவர்கள் சார்பா வந்து ஒரு பேட்டி கொடுக்கப்பட்டது. முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சிக்காக வாதாடியிருக்காரு. தேர்தல் கமிஷனுக்கு வந்து பாமகவ தலையிடுறதுக்கு உரிமை இல்ல. பாமக இனி வந்து ராமதாஸ் அவர்களுக்கு நிறுவனருக்கு தான் பாமக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, தேர்தல் கமிஷன்ல அன்புமணி அவர்கள் வந்து ஆ முறைகேடா வந்து பயன்படுத்தியிருக்காரு. அது மூலமா வந்து சின்னத்தையும், அது மூலமா உரிமையும் கோரியிருக்காரு. அத நாங்க உறுதிப்படுத்திட்டோம். இன்னைக்கு வந்து அது 2மே தவறுன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டோம்ங்கிற எங்க போய்? விஷயம். ஆக்சுவலா வந்து அவரு 22ல வந்து இது தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா அன்புமணி அவர்கள். அத வந்து திருத்தி 23ங்கிற மாரி கொண்டு வந்திருக்காராம். அதுல 3 வருஷம் இருக்குன்னா, எனக்கு இன்னும் இருக்குங்கிற கான்செப்ட்ல பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நீதிபதி அவர்கள் சொன்னார். நாங்க இத வந்து உடைச்சுட்டோம். உடைச்சு 22ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆகஸ்ட்லேருந்து அவர் தலைவர் இல்ல. பொதுக்குழு எல்லாமே எங்க கையில இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சொல்றாரு. பொதுக்குழு இவங்க கையில இல்லையே. பொதுக்குழுவை கூட்டி தானே அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்தாங்க. அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இறுதி இதுன்றதுலாம் வந்து நான் சொன்னேன்ல சட்ட ரீதியா இதான் நடக்கும். அதனால அப்பப்போ வந்து அறிவாளிகள், திடீர் அறிவாளிகள் வருவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி சாதகமா பேசுவாங்க. தேர்தல் ஆணையத்த என்ன பண்ணி டெல்லி கோர்ட்டையும் உங்களது எடுத்துக்கல வாதத்த. முறைகேடு இருக்குன்னீங்களே, என்ன யார் எடுத்துக்கிட்டா? உரிமையியல் நீதிமன்றத்துக்கு தலையிட உரிமை இல்ல. ஆ யாருக்குமே தலையிட உரிமை இல்லைன்றோம். ஐயா ஒருத்தருக்கு தான்றாப்புல. நடைமுறை தேர்தல் தாங்க காமிக்கும். அதுல வந்து அன்புமணி தலைமையில் கட்சி தான் உண்மையான பாமகன்றது நிரூபணமாகும்.